என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷன் செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டா, யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி. இது தூக்கி எறிகிற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 சொச்சம் பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி. எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சாப்பிட்டாச்சா? நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா அது எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல்ல என் பொண்ணை நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது? நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? சார், நான் ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசைதான் முக்கியம். நான் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல்ல யார் உன்னை வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் பட்டாரா? இன்னைக்கு அதே வாயால என் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிர்ஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிர்ஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிர்ஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தியம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு வர சொல்லி இருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ணை வர சொல்லி இருக்கிற, ஆசீர்வாதம் பண்ண.
சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாம்மா. இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க வேணா? வாமா என் பின்னாடி. இதுதாம்மா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. போமா. ரொம்ப நன்றிம்மா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்பந்தே, வாய் நமனமாங்குது. அந்த கும்பகோண வெத்தலையை இப்ப போடலாமா? சம்பந்தி, வாங்க போடலாம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலயும் ஓப்பன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு 4-5 சிகரெட் அதிகம் ஆச்சு. அது அது கொஞ்சம் டென்ஷன். இத நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி தான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ்வுக்கு வெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். My full love is reserved for you. And for you only. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்.